ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு இன்டீஜர்ஸை வந்து எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரெண்டு இன்டீஜர் இப்போ வந்துட்டு 5 இருக்குது. அதிலிருந்து நம்ம வந்து 3 மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு 2 அப்படின்னு தெரியும். இதுவே 2 இன்டீஜர் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் இன்டீஜராக கொடுக்குறாங்க, அதை நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி எழுதுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ சம் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் minus 25 from minus 18. ஸோ இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சப்ராக்ட், ஸோ இங்கே யூஸ் பண்ண போகிற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து சப்ராக்ஷன். ஓகே, ஸோ -25 ஃப்ரம் -18. மைனஸ் 18லேருந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டை நோட் பண்ணுங்கள், ஃப்ரம். ஸோ எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா -18. ஸோ -18 நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், ஏன்னா இதிலேருந்து தான் நம்ம என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன, -25. ஓகேவா, இங்கே யூஸ் பண்ணுற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க, சப்ராக்ஷன். ஸோ அதுக்காக என்ன செய்கிறேன், சப்ராக்ஷன் மீன்ஸ் நம்ம செகண்ட் நம்பரோட சைனை மாற்றணும். இங்கே செகண்ட் நம்பர் எது, 25. ஏன் இதை வந்து செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை தான் வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லி இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 18னா இது வந்து சப்ராக்டிங் நம்பர், இந்த 25 வந்து it is going to be subtracted here. ஸோ இதுதான் என்னது, சப்ராக்ட் ஆக போகிற நம்பர். ஸோ இதோட சைனை என்ன செய்யணும், மாற்றணும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சப்ராக்ஷன். ஸோ இதோட சைனை மாற்றினேன் அப்படின்னா +25 வந்துருச்சு. ஸோ இது வந்து என்ன செய்வாங்க, யூஸ்வலாக இது என்ன சொல்லுவாங்கன்னா, எது லார்ஜ் நம்பராக இருக்கோ அதிலேருந்து ஸ்மால் நம்பரை நம்ம வந்து என்ன செய்யணும், மைனஸ் பண்ணி லார்ஜ் நம்பரோட சைனை வந்து இதுக்கு போட்டுடணும். ஸோ 25லேருந்து 18 நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7 கிடைக்கும். 7க்கு எந்த சைன் போடணும் அப்படின்னா 25ஓட சைன். ஏன் அப்படின்னா இங்கே 25 தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அதோட சைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ நான் என்ன செஞ்சிடுறேன், அதை வெறுமனே விட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இதுக்கு பிஹைண்டில் என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இங்கே சொல்கிறாங்க, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட சைனை நம்ம போடணும் அப்படின்னு. ஸோ வந்து நம்ம வந்து லார்ஜ் நம்பரோட சைனை எதுக்கு ஆன்சருக்கு வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிற ரீசனை தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறோம். அதை வந்து நினப்பு வச்சுக்கோங்க, -18 + 25. ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இப்போ வந்துட்டு இன்டிஜர் டேபிள், அதாவது நடுவில் 0 இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்பர் போயிட்டுருக்கும். ஸோ அந்த 1 2 3 நான் வந்து ஷார்ட்டாக 5 10 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். 20 25 இப்படி இருக்கா. அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா நெகட்டிவ் இன்டீஜர், 0க்கு அடுத்து என்ன இருக்கும்னா -1 -2 அப்படி இருக்கும். நான் வந்து அதை இடம் பத்தலன்னு நான் ஷார்ட்டாக எழுதுறேன் பாருங்களேன். -10 -15 -20 -25 இப்படி இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற நம்பர் என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா -18 இருக்கா. ஸோ அந்த -18 நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே மார்க் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து 0லேருந்து தான் மார்க் பண்ணணும். -18 சொல்லும் போதே என்ன சொல்கிறோம், மைனஸ். ஸோ நம்ம என்ன செய்யணும், 0லேருந்து பேக்வேர்ட் டைரக்ஷனில் 18 நம்பர்ஸ் வந்து நம்ம பேக்வேர்டில் போகணும். ஓகேவா, ஸோ இங்கேருந்து நம்ம 18 நம்பர்ஸ் போனோம்னா 15க்கு அங்கிட்டு ஒரு 16 17 18 இங்கே வருமா. ஸோ -18 நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா, அடுத்து நமக்கு என்ன இருக்குது, சம்மில் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. ஸோ அதை இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இப்போ 25னோன்னு இங்கே போய் இங்கே மார்க் பண்ணிடக்கூடாது. இங்கே என்ன செய்யக்கூடாது, மார்க் பண்ணிக்கூடாது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ லெஃப்ட். இங்கே வந்து நம்ம வந்து -18ல் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆல்ரெடி வந்து விட்டுருக்கோம். ஸோ 0லேருந்து -18 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ -18லேருந்து இப்போ 25ங்கிறது என்ன இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் 25 நம்பர்ஸ் நீங்கள் போகணும். ஸோ இங்கே -18லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 7ல் தான் உங்களுக்கு வந்து 25 அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ண முடியும். ஸோ இதோட பிளேஸ் என்ன, 7. ஸோ அப்போது நமக்கு ஆன்சரும் என்ன கிடச்சிச்சு, 7 தான் கிடச்சிச்சு. அதோட இன்டீஜர் சைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. நல்லா பாருங்கள், 0க்கு அடுத்ததாக இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் நமக்கு +7 கிடச்சிருக்கு.
ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், இதுக்கும் வந்துட்டு ப்ளஸ் போடுறோம். ஸோ அதுதான் இவங்க சிம்பிளிஃபையாக லார்ஜ் நம்பரோட சைனை எடுத்து நமக்கு வந்து ஆன்சருக்கும் என்ன பண்ணணும், அதே சைனை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு இதுக்கு தான் சொல்கிறோம். ஸோ அந்த ரீசனை சொல்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தேன். ஓகே, தேங்க்யூ.